Hello students, வணக்கம். So Tamilnadu 7th standard max measurementsல circle circumference and area எப்படி வந்து கிராஃபிக்கலா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்ன்றத வர வீடியோல பார்ப்போம். 2.4ல ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஸோ உங்க டெக்ஸ்ட் புக்ல உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க, அதை 2 பிரிங்க, அதுக்கப்புறம் 4 பிரிங்க, காம்பினேஷனாக எடுக்குங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை நம்ம லைவாக இப்போ ஒரு கிராஃபிக்கலாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் ஒரு சர்க்கிள் இருக்கு, ரேடியஸ் வந்து ஆர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பெரிமீட்டர் இருக்கு இல்லையா, இதோட சர்க்கிள் அந்த சுற்றளவு இருக்கு இல்லையா, ஸோ அதையே நான் பீல் ஆஃப் பண்ணி அப்படி ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஆக்க போகிறேன். ஸோ ஸ்ட்ரைட் மாரி ஆக்கும்போது ஸோ இப்போ பாருங்க, ஸோ இது அப்படியே வந்து அந்த சர்க்கிளில் இருக்கிறத அப்படியே நேராக எடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதோட மெஷர்மெண்ட் என்னவா இருக்கும்? ஸோ இது ஆறாக இருந்தால், ரேடியஸ் ஆறாக இருந்தால், இங்கே நம்ம 260 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ரேடியஸை 360 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது பைன்ற வேல்யூ வந்து 180 டிகிரி. ஸோ அப்போ 2 பைன்னா 360 டிகிரி. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்? இப்போது ஒரு ரேடியஸை 360 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 2 பையா. ஸோ விச் மீன்ஸ் 2 பைன்றது 360 டிகிரி. கிளியர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கிள்ஸை வந்து டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணும்போது ஒரு 12 ஈக்குவல் பார்ட்ஸாக இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 12 ஈக்குவல் பார்ட்ஸை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிச் பண்ணுறேன். இப்போ திருப்பியும் அதையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி தனித்தனியாக அசம்பிள் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அதை அப்படியே வந்து ஸ்ப்ளிட் பண்ணதை அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் போர்ஷன் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் போர்ஷன் வந்தோடனே இதுவரை கீழே இதுவரையும் ஒரு ஆஃப் போர்ஷனு, இது வந்து அதாவது செமி சர்க்கிள், இதுவரையும் ஒரு செமி சர்க்கிள். கிளியர், இது ஒரு செமி சர்க்கிள். ஸோ இப்போ இந்த செமி சர்க்கிள் என்ன பண்ணுறேன், இதோட மெர்ச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ மெர்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு மெர்ச் பண்ணுறேன் நான். ஸோ மெர்ச் பண்ணோன்னே என்ன ஆகுது, இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் கிடச்சிது? ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டாக ஒரு ஷேப் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப், ஒரு பேரலல் வர மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போது 12ன்ற டிவிஷன்ஸ் 12 பிரித்தோம் இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதை வந்து நான் நிறைய டிவிஷன்ஸாக நான் வந்து பிரிக்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறேன். ஒரு 200 பார்ட்ஸாக பிரிக்கிறேன்னு வச்சுங்களேன். முதல்ல வந்து 12 பார்ட்ஸாக பிரிச்சதை ஐ எம் கோயிங் டு டூ மோர் டிவிஷன்ஸ். இட்ஸ் ஈக்குவல் டு 200 பார்ட்ஸாக பிரிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் 200 பார்ட்ஸாக பிரித்தோடனே உங்களுக்கு இதோட ஷேப் என்ன கிடச்சிருக்கு? எக்ஸாக்டாக பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கிடச்சிருக்கா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஷேப்பு வந்து என்னன்றது கண்டுபிடிச்சிங்க. ஸோ ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு. ஸோ இது இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன வரும் உங்களுக்கு? எப்படி என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இது வந்து எல்லாம் பை ஆர். ஸோ இந்த இது வந்து பை ஆர், ஏன்னா 50% மட்டும் தான் எடுத்திருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ இது வந்து பை ஆர். கிளியர். தென் ஒன் செகண்ட், இது வந்து பை ஆர், இது வந்து ஆர். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி லென்த்து ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா என்னது? எல் இன்ட்டு பி. ஸோ இதில் எல் வந்து பை ஆர், பி வந்து ஆர். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது? பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? எல் இன்ட்டு பி. ஓகே, ஸோ இப்போ இங்கே எல்ன்றது இது. ஸோ இது ஃபுல் ஸ்ட்ரிஞ்ச் வந்து இதுவரையும் வந்து ஃபுல் ஸ்ட்ரிஞ்ச் வந்து 2 பை ஆர். ஸோ நம்ம வந்து இதில் 50% செமி சர்க்கிள் வரையும் வச்சு மற்ற செமி சர்க்கிள் அதிலே மெர்ச் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்போ இந்த போர்ஷன் வந்து நம்ம எடுக்க மாட்டோம், கரெக்டுங்களா? ஸோ இது ஃபுல் ஸ்டிச் தான் 2 பை ஆர். அப்போ இந்த பாதி போர்ஷன் எவ்வளோ? பை ஆர். கிளியர். ஸோ அப்போ இங்கே என்ன வருது? லென்த் எவ்வளோ வருது உங்களுக்கு? பை ஆர். ஸோ பிரெத் எவ்வளோ வருது? ஸோ இது ரேடியஸ் ஆர். ஸோ இப்போ என்ன ஃபார்முலா, என்ன ஆன்சர் கிடைக்குது உங்களுக்கு? பை ஆர் ஸ்கொயர். ஸோ therefore area of circle equal to pi r square. ஸோ இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? சர்க்கம்ஃபரன்ஸில் எப்படி கண்டுபிடிக்க பார்த்துட்டோம், தென் எப்படி வந்தது பார்த்துட்டோம், ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் எப்படி வந்தது பார்த்துட்டோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.
அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.